இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே இன்று அற்புத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 14:27 பார்த்தீங்கன்னா, உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. என்ன நடக்குது? ஏசப்பா பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாம் அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்துகிறார். எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க. அங்க அவர் கோ சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சீசர்கள் எல்லாரும் சேர்ந்து அக்கறைக்கு போகணும்னு சொல்லி படகுல பிரயாணம் செய்யறாங்க. அங்கு அலைகள் அடிக்குது, காற்று அடிக்குது, பிரச்சனை வந்துருச்சு. இவரு கோ சொல்றாரு, கீழ்ப்படிஞ்சு போயிட்டாங்க. அங்க பிரச்சனைகள் நோ சொல்லுது. இவங்க எல்லாம் கோவிற்கும் நோவிற்கு இடையில சோன்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்க, ஐயா நான் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சேன், ஆண்டோடைய சித்தத்துபடி தான் போறேன், எனக்கு பிரச்சனைகள் நெருக்கங்கள் இதில் வந்ததுனால நான் ஜெபிக்கிறத விட்டுட்டேன், ஊழிய செய்யறதை விட்டுட்டேன், சோர்ந்து போய் இருக்கிறேன், சர்ச்சுக்கு போறதை விட்டுட்டேன், சோன்னு எத்தனை சொல்லுவீங்க? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, கப்பல்ல பிரயாணப்பட்டு போகும்போது, உங்க வாழ்க்கை கப்பல்ல, பிசினஸ் கப்பல்ல நீங்க போகும்போது உங்களுக்கு போராட்டம் வருதா? ஏசப்பா உங்களை தேடி வருவாரு, கடல் மீது நடந்து வருவாரு. அவர் சும்மா லேசப்பட்டு ஆண்டவர் வானத்தையும் பூமியும் வார்த்தையினாலும் சுற்றி வரா. ஆண்டவர் ஒன்றும் பயப்படாதீங்க. அவர் வந்து சொல்றாரு, எல்லாரும் கடல்ல யாரோ நடந்து வரும்னு பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, நான் தான் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பயத்தோடு இந்த வார்த்தையில கேட்குறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. எதுக்கு பயப்பட? கடன் பிரச்சனை, நெருக்கம், குழந்தை இல்லை, வியாதி, எதுக்கு பயப்பட? ஏசப்பா உங்களை தேடி வந்துட்டாரு, அற்புதம் செய்வார். அவன் ஜெபணுமா? ஏசப்பா திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் என்று சீசர்கள் சொன்னீரே. அன்று இன்றைக்கு செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நீ சொல்லுகிறேன், பயப்படாதீங்க, திடன் கொடுங்கன்னு சொல்றீங்களே, திடப்படுத்துங்க, பயப்படாமல் இருக்க உதவி செய்யுங்க. அவர் விரும்புகிற அற்புதத்தை இன்றைக்கு இப்பொழுது செய்யுங்க. யாரெல்லாம் உண்மை நோக்கி ஏசப்பா இந்த அற்புதத்தை செய்யும் என்று ஜெபிக்கிறார்களோ அவர் ஒவ்வொருவரையும் கரம் தொடுவதாக ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.